வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனல் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு பரிமாறப்படும். அதே நேரத்தில் என்னோடய முழு எஃபோர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். ஸோ இன்றைய வானிலை நிகழ்வு 26/12/2025 உங்களுக்காக. ஸோ இன்றைய வானிலையில் நம்ம கவனிக்க வேண்டியது உயரழுத்தங்கள் கண்டினியூவஸாக கான்டினென்டல் ட்ரையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலுவான உலர்ந்த காற்றை நம்ம பகுதிகளில் வீசுறதுனால பருவமழை முழுவதுமாக வலுவிழந்து இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆல்மோஸ்ட் வடகிழக்கு பருவமழை டெக்னிக்கலாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த உயர் அழுத்தங்கள்னால மழை நிகழ்வோல் தாழ்வு நிலை பகுதிகளோ நம்ம பகுதிகளில் இதுவரையிலும் வரலை. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் 4 முதல் 5 நாட்களில் இந்த வருடம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக முடிய போகுது அப்படிங்கிறதுனால வடகிழக்கு பருவமழை ஒரு டெஃபிசிட்டான, அதாவது ஒரு பற்றாக்குறையான, ஒரு ஏமாற்றமான ஆண்டாகவே இருக்கும். ஒரு சராசரியான மழை ஆண்டாகவே இது திகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா தென் தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் சற்று ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த உயரழுத்தம் மத்திய இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய உயரழுத்தம் காரணமாக வீசக்கூடிய இந்த வறண்ட காற்று காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை தான் காணப்பட்டது. நேற்று ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மட்டும் காணப்பட்டது, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஒரு சில பகுதிகளில், அதாவது டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் நம்ம லேசான மழையை பார்க்க போகிறோம். அடுத்து சில முக்கியமான அப்டேட் நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 2ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு தென்கிழக்காக வரக்கூடும், உருவாகக்கூடும் அப்படின்ற வானிலை படிமங்கள் அனைத்து வானிலை படிமங்கள்லையும் ஒரு ஒருமித்த கருத்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிழக்கு திசை காற்று காரணமாக டெல்டா முதல் தென் தமிழகம் வரலையும் ஓரளவுக்கு நல்ல மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்கலாம். இது குளிர்கால மழையில் ஆட் ஆகும். அதே நேரத்தில் என்செம்பிள்ஸினுடைய ஃபோர்காஸ்ட் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம். அதில் பொறுத்த வரையிலையும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொறுத்த வரையிலையும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை, தூத்துக்குடி மற்றும் மதுரை, திருநெல்வேலி பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையை எதிர்பார்க்கலாம். அதே நீங்கள் 3 நாளில் பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் இருக்கும். அடுத்து 7 நாட்களில் தான் மழை நிகழ்வு ஆரம்பிக்கிறத இந்த என்செம்பிள்ஸ் ஃபோர்காஸ்ட் தொடர்ந்து காட்டிக்கிட்டு வருது. இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம ஜனவரி 2ஆம் தேதி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மயிலாடுதுறை பகுதிகள், நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி மாவட்டங்கள் வரலும் இந்த மழையை காட்டுது. அதே நேரத்தில் ஈரோடு, கோவை மாவட்டங்கள்லேயும் இந்த மழையை காட்டுது. ஸோ அதிகப்படியான மழை பொறுத்த வரையிலும் பெரும்பாலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் மதுரை, இந்த 3 மாவட்டங்கள், டெல்டாவில் திருவாரூர் மற்றும் நாகை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு நல்ல மழையை இந்த சலனம் கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இந்த 7 நாட்கள் மற்றும் 14 நாட்கள் நீண்டகால வானிலை படிமங்கள் தொடர்ந்து காட்டிக்கிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் அடுத்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம இதில் ஒரு ஒருமித்த கருத்தோடு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சென்னை மற்றும் கேடிசிசி பகுதிகள், கடலூர், பாண்டிச்சேரி வரலும் இருக்கக்கூடிய பகுதிகள் மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். ஏன்னா நிகழ்வு கீழ் லேட்டிடியூடில் இருக்க போது, வறண்ட காற்று வட தமிழகத்தில் இருக்க போகுது. ஸோ அதனால் வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறத வானிலை படிமங்கள் தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக இந்த பிக்கப்பை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிகழ்நேரத்தில் தான் பார்க்கணும். அதே கேரளாவிலையும் பார்த்திங்க அப்படின்னா, கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மிதமான மழை முதல் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வட மாவட்டங்கள், சென்னை வடபகுதிகள் எப்படியோ அதே மாதிரி கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்கள்லேயும் மட்டும் மழையினுடைய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதுக்கு கீழே லேட்டிடியூடில், மலப்புறத்துக்கு கீழே தான் இந்த மழையினுடைய நிகழ்வு நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் வானிலை படிமங்கள் காட்டுது.
அடுத்த 24 மணி நேரம் பொறுத்தவரையிலும் பாண்டிச்சேரி டெல்டா பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் தென் தமிழகம் மற்றும் கோவை ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். மற்றபடி வறண்ட வானிலை தான் நிலவு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கேரளாவிலும் இடுக்கி, பத்தனம்திட்டா, கொல்லம், திருவனந்தபுரம் மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் மற்ற மாவட்டங்களில் இல்லை. ஸோ இந்த வானிலை நிகழ்வை பற்றின அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற இதுவும் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின விரிவான பதிவுகள் நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகிறது, வாட்ஸ்அப் சேனல் உள்பட. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.